வணக்கம். இன்று நம்மிடையே குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்காங்க. 12 ராசியினருக்குமே ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும். உங்களுக்கான சரியான நிறங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் போன்ற முக்கியமான தகவல்கள் தரதா இருக்காங்க. குறிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு எந்த ஆலயங்களுக்கு செல்லலாம்? ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் செய்யறத தவறாக செய்துட்டு இன்னும் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி போய் தவறான குழியிலே போய் விழுகிறதுக்கு பதில் மிக சரியான தகுந்த நபர், ஒரு ஆச்சாரியார் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்டு நீங்கள் நடக்கும் பொழுது அது நிச்சயம் உங்களுக்கு பலன் தரும். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும். வாருங்கள், அவருடன் கலந்துரையாடலாம். உங்களுக்கான பெரிய தீர்வு, வாழ்விற்கான முன்னேற்றம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருந்து உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். இப்போ மீனராசிக்கான முக்கியமான தகவல்கள் பற்றி சொல்லுங்க குருஜி. அவர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும்? மீனராசி அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. வாழ்க்கையில் நீங்கள் உயரணும் அப்படின்னு இவங்ககிட்ட போய் ஒரு ஐடியா கேட்டீங்க அப்படின்னா அதற்கு என்னென்ன வழிபாடு முறைகள் இருக்குது, என்ன வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது, எல்லாத்தையும் க்ளீனாக சொல்லுவாங்க. இதை செய்யுங்க, இதை செஞ்சீங்கன்னா இங்கே பிரச்சனை வரும், இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லி வாழ்க்கையில் மற்றவங்க உச்சமடைகிறத பார்க்கக்கூடிய, ரசிக்கக்கூடிய ஒரு திறன் இவங்களுக்கு எப்பவுமே உண்டு. எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய முதன்மையான ராசி மீனராசி. என்னன்னா இவங்களுக்கு தப்பு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய தப்பு, வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்கக்கூடிய தப்பு, ஒரு விஷயம், ஒரு பிஸ்னஸில் பண்ணக்கூடிய தவறுகள், வேலையில் என்ன தவறுகள் வரும், இவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் மற்றவங்க அந்த தவறை செய்யாமல் மற்றவங்களுக்கு அறிவுரை செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ராசி இந்த மீனராசி. மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு எங்கே தப்பு நடக்கும் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த தப்பு இவங்களுக்கு நடக்காமல் பார்த்துக்க முடியாது. இவங்க அந்த தப்பில் தான் மாட்டுவாங்க. இந்த லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக் நிறைய பண்ணி அதை கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான திறன் படைத்தவர்கள் இந்த மீனராசி என்பது. சரி, இப்போ இவர்கள் இந்த குணம் சார்ந்து எந்தெந்த விஷயங்கள்ல இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கலாம் அப்படிங்கிற தகவலை சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் அதில் வரும். இந்த மீனராசியில் வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு உதவுவாங்க. அவங்க உயரத்துக்கு போனதுக்கப்புறம் என்னன்னா, ஐயோ நம்ம அவங்க எதுவும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலையே அப்படின்னு ஒரு வருத்தப்படுவாங்க. அதனால் முதலே என்ன பண்ணணும், இவங்க ஏதாவது ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க, ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கான ஒரு ஃபீஸ், ஒரு ரெமுனரேஷனை வாங்கிட்டு மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஏமாற்றங்கள் குறையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய நேரத்தில் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருந்து வாழ்க்கையில் நிறைய தப்பு பண்ணிடுவாங்க. அந்த தப்பு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு பயன்படும். ஆனால் இவங்க வாழ்க்கையில் எப்பவுமே தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் இருக்குது. அந்த ரேவதி நட்சத்திர நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும்னு நினைப்பாங்க. அந்த ஸ்மார்ட்டாக இருக்கும்போது என்ன ஆகும், அந்த கைடன்ஸ் கொடுக்கும்போதே ஒரு எதிர்பார்ப்பு பின்னாடி பேக்கெண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, இவரை கொஞ்சம் ஒதுக்குவாங்க, இவர்கிட்ட இந்த ஹெல்ப்பெல்லாம் வாங்கிடுவாங்க. அடுத்தது இவரை வேண்டான்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் பாதிக்கப்படக்கூடிய நட்சத்திரம் அங்கே ரேவதி நட்சத்திரம் இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மீனராசி அப்படின்னு சொன்னாவே கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், பாதம் சம்பந்தமான நோய்கள் வரும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமாக ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மெடிசன் அலர்ஜி எப்பவுமே இருக்கும், ஸ்கின் அலர்ஜி ரொம்ப வரும். அதெல்லாம் அவங்க கொஞ்சம் அதில் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவர்களுக்கு எந்த தசாபுத்திகள் நல்லது பண்ணும் அல்லது தீமை பண்ணும்? இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் திசை, பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு புதன் திசை வரும். அதனால் அது ஒரு பெரிய பாதிப்பு. அந்த புதன் திசையில் கடன் வாங்காத மீனராசி கிடையவே கிடையாது. அந்த கடன் வாங்கி வாழ்க்கையில் எல்லா தப்பும் பண்ணி முடிச்சுருவாங்க. அப்போ என்ன ஆகும், லைஃபு, ஐயோ என் லைஃபே போச்சு, டோட்டலாக லாக் ஆகிடுவாங்க. அப்போ ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது திசை. அந்த கேது திசையில் ரொம்ப வருத்தப்படுவாங்க. இந்த கடன் வாங்கி எல்லாம் தவற பண்ணிட்டு கடைசியில் என்ன, நான் எதுவுமே செய்யலை, நான் எதுவுமே என்ஜாய் பண்ணல லைஃப்பில், நான் எல்லாமே இன்னொருத்தருக்காக செஞ்சேன், நான் மற்றவங்களுக்காக உதவி பண்ணேன், மற்றவங்களுக்காக எல்லாம் பண்ணேன் அப்படின்னு அந்த தவறுகளை நினச்சி வாழ்க்கையை வெறுத்து இதுக்கப்புறம் நான் எந்த உறவு கூட கூடி கொண்டாடக்கூடாது, சந்தோஷமாக நான் பேசக்கூடாது, எல்லா உறவையும் தவிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கேது தசை கொடுத்துரும். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை தாண்டி
சுக்கிர திசை வரும். இந்த சுக்கிர திசை வந்தவொடனே உறவுகளை பிரிக்கிற வேலையை செஞ்சிடும். அம்மா அப்பா கூட இருக்க முடியாது, அம்மா அப்பா பிரிய வேண்டிய சூழ்நிலை, கணவன் மனைவி பிரிய வேண்டிய சூழ்நிலை, குழந்தைங்க அடுத்த லெவலுக்காக படிப்புக்காகவோ ஏதோ பொருட்காக இல்லை அவங்கள விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை எல்லாமே இந்த சுக்கிர திசை கொடுத்துரும். பிரிவினையை கொடுக்கக்கூடிய திசையாக அந்த சுக்கிர திசை இருக்குது. அதில் ஜாக்கிரதையாக இருக்கும். சரி, இப்போ இவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன நிறங்கள்? இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து சிகப்பு நிறம் பயன்படுத்தலாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது வந்து பச்சை நிறம் பயன்படுத்தலாம். சிகப்பு பயன்படுத்த என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இவங்க தவறுகள் செய்யாமல் ஒரு விஷயத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும். அதே மாதிரி பச்சை நிறத்தை பயன்படுத்த என்ன ஆகும்னா, வாழ்க்கையில் மற்றவங்களால் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள், தோல்விகள் இவங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி இவர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், நம்பர்ஸ், லக்கி நம்பர்ஸ். லக்கி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது முதன்மையாக இருக்கக்கூடியது 9ஆம் எண்ணை பயன்படுத்துறது. இவங்க 9ஆம் எண்ணை பயன்படுத்தினாங்கன்னா வாழ்க்கையில் அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். சின்ன வயசு படிப்புலேருந்து, வேலையிலேருந்து, தொழிலிருந்து, கணவன் மனைவி சார்ந்த உறவுகள்லேருந்து, வீடு வண்டி வாகனம் எல்லா விதமான பாக்கியங்களும் இவங்க 9ஆம் எண்ணை பயன்படுத்த கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, கூட பிறந்தவங்க அம்மா அப்பா அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவங்க அதிகமாக 5ஆம் எண்ணை பயன்படுத்தலாம். 5ஆம் எண்ணை பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா, தேவையில்லாமல் இவங்க இன்னொருத்தர் மேலே குறை கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்போ அந்த குறை கண்டுபிடிக்காமல் இருக்கும்போது என்ன ஆகும், அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக கொஞ்சம் மெயின்டைன் ஆகும், பிரச்சனை வராது. அதனால் அதை பயன்படுத்தலாம். இவர்களுக்கான அதிர்ஷ்ட திசை என்ன திசையாக இருக்கு? அதிர்ஷ்ட திசை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வடக்கு திசை தான். வடக்கு திசையில் வீடு இடம் வாங்குறது, ஆஃபீஸ் வச்சுக்கிறது, அதெல்லாம் நல்லது. அடுத்தது கிழக்கு திசையை பயன்படுத்தலாம். பண்ணும்போது இவங்க வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். சரி, எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கான முன்னேற்றம், உயர்வுங்கிறது கிடைக்கும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவங்க ரெகுலராக முருகனை வழிபாடு பண்ணணும். எல்லா விதமான முருகனை வழிபாடு பண்ணலாம், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. முருகனை எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறாங்களோ சிறப்பு. இல்லை அப்படின்னா வாராகியை வழிபாடு பண்ணலாம். வாராகியை வழிபாடு பண்ணும்போது என்ன ஆகுனா, இவங்களுடைய ஃபெயிலியர் ரேட் குறையும். மற்றவங்க இவங்களை ஏமாத்துற ஒரு விகிதாச்சாரம் குறையும். இவங்க லைஃப்பில் சில எனர்ஜெட்டிக்காக சில விஷயங்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. இந்த வாராகின்னு நீங்கள் சொல்லும்போது நிறைய இடங்கள்ல வாராகி சந்நிதி இருக்கு. உங்களுக்கு தெரிந்த பிரசித்தி பெற்ற வாராகி சந்நிதி, இவர்கள் சென்று வழிபடக்கூடிய இடம் ஏதாச்சும்? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து உத்தரகோச மங்கை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல. ராமேஸ்வரம், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல. அந்த இடத்துல இருக்கக்கூடிய உத்தரகோச மங்கையில ஒரு வாராகி இருக்கு. அங்க போய் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். ரொம்ப பழமையான புராதனமான கோவில், நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் போயிட்டு வந்து நிறைய சேஞ்சஸ் லைஃப்ல கிடைச்சிருக்கு. மிக மிக அற்புதமான தகவல்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே இந்த மீனராசி நேயர்கள், அதுவும் குறிப்பாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த 2025 காலகட்டத்தில் 7.5 சனியில் வேற இருக்கிறதுனால இது வாழ்நாள் முழுமைக்குமே அவர்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதில் கொட்டி கிடக்கு. இதை மிக சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் அனைத்து துன்பங்களும் தீர்ந்து அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக உயர்வார்கள் என்று சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்னு கேட்குறாங்க, நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது, அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம் கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.